586 பாத்தீங்கன்னா 606 பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா வந்து மிஞ்சி இருக்கிற யூத தேசத்தை படையெடுத்து வரான். 586 நினைக்கிறேன் அந்த நாட்டையும் கொண்டு போயிட்டாங்க. கோயில் எல்லாம் இடிச்சிட்டாங்க, ஒண்ணுமில்லாமல் போயிட்டு. அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா 50-60 வருஷம் பாபிலோன்ல இந்த யூத மக்கள் மட்டும் சிறைப்பிடிக்க போய் வாழ்றாங்க. அந்த மக்கள் மூலமாக மறுபடியும் பாபிலோன் ஆண்டவர் அந்த அசிரிய ராஜ்யம், அந்த பாபிலோன் ராஜ்யம் பாத்தீங்கன்னா அப்புறம் பெர்சிய ராஜ்யமாக மாறுது. பெர்சிய ராஜா வந்து அந்த பாபிலோன் ராஜாவை அந்த ராஜ்யத்தை எடுக்காரு. அந்த ராஜா சொல்றாரு, ஏப்பா யூதர்கள் உங்க நாட்டுக்கு போங்க, உங்களுக்கு தேவையான பணத்துல நானே தாரேன், அந்த கோயிலை கட்டுங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்பந்தான் 2வது இந்த கோயில் கட்டப்படுது. அந்த காலங்களில் கட்டும் போது சோர்வடைகிறாங்க. வந்து சேர்ந்து 1 வருஷம் பணி ஆரம்பிக்கவே இல்லை. பணி ஆரம்பிச்சாங்கன்னா